ஹே காய்ஸ். ஸோ ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். சி வாய்ஸ் எப்படி இருக்குது? ராமோட வாய்ஸ் கிளியராக இருக்குதா? பிகாஸ் எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் வந்துடுது, மேல் வாய்ஸ் எனக்கு டஃப்பாக இருக்குதுல்ல. ஸோ ராமோட வாய்ஸ் எனக்கு உங்களுக்கு கிளியராக ரீச் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. பிகாஸ் நான் கேட்கும்போது அவனோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஐ மீன் உங்க யாருக்குமே கிளியராக கேட்காத மாதிரி எனக்கு தோணுது. அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு என்ன நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியுங்கிறத நான் ட்ரை பண்ணுவேன். ஃபீமேல் வாய்ஸில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அந்த ராம் வாய்ஸ் மட்டும் எப்படி கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாரும் ராம் ஜானனியை சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. சி இது வந்து லைஃப் ஆஃப் ராம். ராம் எப்படி அவன் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பார்க்குறான், என்னென்ன ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இது. அப்படிங்கிறதுனால ஒன்லி லவ் மட்டும் இருக்காது, எல்லாமே தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குது, ஸ்டோரி பிடிச்சிருக்குதா பாருங்கள். பட் ஜோடி வந்து மாற மாட்டாங்க, அவங்க மட்டும்தான். அவங்க 2 பேரும் தான் பேர், ஓகேவா? ஸோ அது கன்ஃபார்ம். பட் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் ஒரே மாதிரி லவ், அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சுற்றுறது, இது எல்லாமே போர் அடிக்கும் தானே விஷயங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோவா இருக்காது. ஸோ அவன் ஒரு ஹீரோ. அவன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவான் லைஃப்பில், என்னென்ன சக்ஸஸ் பண்ணுவான், லவ்வையும் எப்படி சக்ஸஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. நான் உங்களை ப்ரெஷர் பண்ணல, கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் நியூ யூடியூபர் தான். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தனாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக நான் இருப்பேன்ல, அதுக்காக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். நான் முடிஞ்ச அளவு நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் பண்ணுறேன்.